ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். இந்த வாரம் சினிமாவில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமாவை பற்றின நிறைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் இப்போ நாம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, ரஜினிகாந்துடைய குரல் நாங்கள் ஏஐல தான் எடுத்திருக்கோம், இதை சொல்றதுக்கு நான் வைக்கப்படலன்ட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். இது ரஜினியை அப்செட் ஆயிட்டு. மதராசிக்கு விளம்பரங்கள் ஒன்றும் இல்லை. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்லிட்டாரு, இந்த படத்தை ரொம்ப நம்ம ஹைப் பண்ணோம்னாக்கா எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு உள்ள வருவாங்க, அப்போ ஏமாற்றம் அடையக்கூடாது. வடக்கன்ஸுக்கும் நமக்கும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை நைஸாக தூவி விட்டுருக்காரு ஏஆர் முருகதாஸ். கேபியுடைய கிண்டல்கள், அந்த இலக்காரமாக பேசுறது, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. கேபி போல இதில் கதாநாயகன் கூட சொல்ல முடியாது, அவர் துணை கதாநாயகன். பெரிய அளவுக்கு ஒன்றும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் ஒரு தடவை. எனக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல சின்ன தம்பி மார்த்தாண்ட, அந்த மாதிரி இருந்து எப்படி இருக்கும். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட லாஜிக் மீறல. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நம்ம எப்பவுமே சினிமாவில் என்னென்ன நடக்குது அப்படின்றத, அந்த ஒரு வார சம்பவங்களையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமும் பார்க்குறப்போ ஒன்று வித்தியாசமாக தான் நடக்குதே தவிர, இதுதானே போன வாரம் நம்ம பேசணும் அந்த மாதிரி எதுவுமே வர்றது கிடையாது. ஸோ நாளுக்கு நாள் படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்குறப்போ கூலி படத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ வசூலாச்சு, அவ்வளோ வசூலாச்சு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன சார் பிரச்சனை கூலி படத்தில்? அதாவது எம்ஜிஆர் சண்டை காட்சிகளில் டூப் போடுவார். ஆமாம். ஆனால் அந்த டூப் போடுற காட்சி எடுக்கும்போது வெளியாள் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு படத்தினுடைய சண்டை காட்சி மகாபலிபுரத்தில் படமாக்குறதா பிளான் பண்ணிட்டாங்க. அது எம்ஜிஆர் ரெட்டை வடத்தில் நடிக்கிற ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் எம்ஜிஆர் காரு வருது, எம்ஜிஆர் பார்க்குறாரு, இவரு போட்ட காஸ்டியூமே அவன் போட்டிருக்கான், டூப் அங்கே இருக்கான். உடனே அப்படியே காரை கண்ணாடி மேலே ஏற்றி வீட்டுக்கு விட்டார். என்னன்னு விசாரிச்சா, ஏன் எதிரில் என் டூப் இருந்தான்னா அப்போ என்னை எவன் என் படத்தை சண்டை காட்சியை ரசிப்பான், அப்படி மறைச்சி வாழ்ந்தார். அந்த மாதிரி இப்போ ரஜினிகாந்துக்கு காலு மேலே தூக்க முடியாது, கையை இப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் சில இதில் பண்ணுறாங்க ஏஐயில், ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. முதல் தடவையாக கூலி படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, ரஜினிகாந்துடைய குரல் நாங்கள் ஏஐல தான் எடுத்திருக்கோம், இதை சொல்கிறதுக்கு நான் வைக்கப்படலன்ட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். இது ரஜினியை அப்செட் ஆகிட்டார். ஏற்கனவே ரஜினிகாந்த் சுத்தமாக தமிழ் பேச மாட்டார். சரி, அதில் இது இன்னொரு விஷயம்னா, அந்த படத்தில் ஒரு 3 நிமிஷ காட்சியில் ஒரே டைலாக், ஒரே மூச்சில் பேசணும். அதை பேசியிருக்காரு. அது சிறப்பாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அது இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்டதாங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்போது ரஜினிகாந்துக்கு பிடிக்கல. அதேமாரி சன் பிக்சர்ஸ் மார்க்கெட் குறைஞ்சிரும் அந்த இடத்துல, அவரால் எதுவும் பண்ண முடியல. அதேமாதிரி ரஜினிகாந்துடைய மரியாதையை கெடுத்துட்டாரு அப்படின்ட்டு கலாநிதி மாறனும் லோகேஷ் கனகராஜ்கிட்ட சரியாக பேசலை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஓடிட்டுருக்கு. அது காரணம் வழக்கமாக நல்லா ஒன்றா 2ஆவது வாரத்திலேயே ரஜினிகாந்துக்கு ஒரு கிஃப்ட்டு, டைரக்டர் ஒரு கிஃப்ட்டு, பெரிய அவருக்கு வெளிநாட்டுக்கார், இவருக்கும் வெளிநாட்டுக்காரெலாம் ப்ரெசன்டேஜ் பண்ணுறாரு. இந்த கூலி படத்தில் மட்டும் சைலண்ட்டாக இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜுக்கு எந்த வித கிஃப்ட்டும் கொடுக்கல. அதுக்கு காரணம் இதுதான். இதோடைய பரிணாம வளர்ச்சி என்னென்னா, ரெட் ஜெயின் மூவிஸும் கமலஹாசனும் இணைந்து, கமலஹாசன் ரஜினிகாந்த் இணைந்து ஒரு படத்தை, பிரம்மாண்ட படத்தை தயாரிக்கதான் இருந்தாங்க. இப்போ அது இல்லை. இதன் காரணமாக அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஓகே. ஆனால் இப்போ இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் சிஇஓ, அதாவது நிறுவனராக இருந்த ரெட் ஜெயின் மூவிஸு இப்போ உதயநிதியுடைய மகன் உதயநிதிக்கு வந்திருக்கு. அவர் தான் ஒரே நேரத்தில் 2 பொறுப்புகள்,
கலைஞர் டிவிலையும் அவர் தான் சிஇஓ, ம். இதுலேயும் அவர் தான் சிஇஓ. ஓகே. அதாவது நான் நினைக்கிறேன் எப்படின்னா, ஆரம்பத்தில் நான் கேட்கும்போது நமக்கு அரசியல் ஒத்துறாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தார் உதயநிதி. ம். ஒரு 7-8 படங்கள் பண்ணார். அப்புறம் அவர் தன்னிச்சே அவராகவே தலைமை கழக பேச்சாளராக எல்லா ஊர்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி 40 ஜெயிச்சார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார். அதேமாரி இவரும் வந்து முதல்ல இந்த சிஇஓ இருந்து இப்போ இன்பன் உதயநிதி வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதா இருக்குது. ஒரு நல்ல படத்தில் அவருக்கு என்ன வருமோ அதை வச்சு ஒரு நல்ல படத்தில், ஏன்னா எப்படியும் அந்த படத்தை ஓட்டிடுவாங்க. அதனால் அவரை கதாநாயகனும் ஆக்குறதுக்கு முயற்சி நடக்குது. எப்படி எங்கள் மூக்க அழகிரி வந்து திரைத்துறையிலையோ நாடகத்துறையிலையோ வரல அவர். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யாருக்குமே 3 படத்தில் நடித்தார், நாடகத்தில் நடித்தார். ஆமாம். ஸோ அவரும் சினிமாவில் இருந்து தான் அரசியலுக்கு வந்தார். மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தார். இப்போ பேரன், அதாவது உதயநிதியுடைய மகன் இன்பாவும் அதே மாதிரி சினிமாவில் நல்லா பேர் எடுத்துட்டு கதாநாயகனை ஒரு 4-5 படம் நடித்த பிறகு அவரும் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஓகே. அது உண்மையாகலாம். ஓகே. ஸோ கூலி படத்துல இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. மதராசி படம் சிவகார்த்திகேயன், அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் அமரன் பெரிய அளவுல ஹிட் அடிச்சது, 300 கோடி வசூல் பண்ணுச்சு. பட் இந்த வருஷம் வந்து மதராசி படம் அந்த அளவுக்கு ப்ரீ புக்கிங்கே வந்து இல்லை, ரொம்ப டல் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையா? அது காரணம் என்னென்னா, மதராசிக்கு விளம்பரங்கள் ஒன்றும் இல்லை, ப்ரீ ஆட்ஸ் இல்லையா. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்கலைஃபாக இருக்கட்டும், கூலியாக இருக்கட்டும், எல்லாரும் விளம்பரம் கொடுத்தாங்க. ப்ரமோஷன் பண்ணாங்க. வந்து பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டது. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்லிட்டாரு, இந்த படத்தை ரொம்ப நம்ம ஹைப் பண்ணோம்னாக்கா எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளே வருவாங்க, அப்போ ஏமாற்றம் அடையக்கூடாது, அதனால் கொஞ்சம் நம்ம மெதுவாக சைலண்ட்டாக இருக்கணும். இப்போ எப்படின்னா, ஒரு 3 நாள் ரிசர்வேஷன் ஃபுல் ஆனாலும் படம் நல்லா இருந்தான்னு தான் 4 நாள் வருவான். ஆமாம். அந்த மாதிரி இந்த படம் மவுத் டாக்கில் இப்போ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு படம் போடுறாங்க, 2 மணிக்கு எல்லோரும் தெரிஞ்சுப்போம். அப்போ அதுக்கப்புறமும் வரலாம். ரெண்டாவது, சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு எந்த பின்புலமும் இல்லாமல் வந்தவர். உழைப்பு திறமை. அப்போது அமரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சிவகார்த்திகேயனா இப்படி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்டர்வியூக்கு அப்புறம் வர்றாரு. அதனால் ஜனங்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது கப்பலில் இந்த துறைமுகத்தில் வந்து பெரிய ஆயுதங்களை கடத்துகிறாங்க, அதை எதிர்த்து தேசிய பாதுகாப்பு படையினர் போராடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில் கதாநாயகி மாட்டிக்கிறாங்க, கதாநாயகி குடும்பம் மாட்டிக்குது, அவங்கள மீட்கிறாரு சிவகார்த்திகேயன். இதில் முக்கியமான விஷயம், எப்படி துப்பாக்கி படத்தில் துப்பாக்கியை கொடுத்தாரோ விஜய்கிட்ட, அதுமாதிரி இதுவும் துப்பாக்கியை பற்றிய படம் தான். முழுக்க துப்பாக்கியை பற்றிய படம் இல்லை, துப்பாக்கியை எத்தேது என்னங்கிறது. இதில் எதுக்கு மதராசின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், இப்போ வடக்கிலேருந்து வர்றாங்கல்ல மார்வாடிஸு, அவங்க எல்லோரும் குஜராத்திஸ்லாம் நம்மளை மதராசின்னு சொல்லுவாங்க. சென்னைன்னு அவங்களுக்கு தெரியாது, தமிழ்னு சொல்ல மாட்டான், மதராசின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இதில் மதராசி, இதில் வடக்கன்ஸுக்கும் நமக்கும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை நைஸாக தூவி விட்டுருக்காரு ஏஆர் முருகதாஸ். இந்த பிரச்சனை பெரிதாகலாம், ஸோ இதை நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெட்ரோல் பங்கு எல்லாம் ராஜஸ்தான்காரங்க தான், ஹோட்டல் சப்ளையர்ஸ் எல்லாருமே நம்ம தமிழில் சொன்னால் புரியுது, டீ கடையில் கூட வந்திருக்காங்க. அதாவது நம்ம தமிழர்கள் வந்து ஒயிட் காலர்ஸ் ஜாபை விரும்ப அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணமாக திருவான்மியூரில் காலையில் ஒரு 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றப்போ ஒரு 400 பேர் இருப்பாங்க. எல்லாருமே வடக்கன்ஸ் தான். என்னென்னா அங்கேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு போவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட வேலைகளுக்கு அங்கேருந்து ஆட்களை கூப்பிட்டு போவாங்க. என்ன காரணம்னா, வந்து சொன்ன வேலையை காப்பான் செஞ்சுருவாங்க. நம்ம ஆள் வந்து கரெக்டாக 1 மணி போனான்னா 2 மணி தான் சாப்பாடு மேலே வருவான். திடீர்னு எனக்கு வசிக்குதுமா, தலைவலிக்குமா, உட்காந்துருப்பான்.
நம்ம ஆளை மிரட்ட முடியாது. அவன் பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ அவனுக்கு பேக்ரவுண்டு கிடையாதுனால எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா தொழிலுக்கும் வந்துக்கிட்டாங்க அவங்க. இது நல்லதா கெட்டதா அதை வச்சுதான் படம். அதை கொஞ்சம் படம் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எந்த விஷயமும் சீமான்னா அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ பெங்களூரில் அதை அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமாக நம்முடைய சித்ராமலிங்கா கர்நாடகா முதல்ல இருந்து உங்களுக்கு கன்னடம் தெரியுமான்னு கேட்டேன் ஏற ஜனாதிபதியை பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு கன்னடம் பேசுகிறவர்களுக்கு தான் முன்னுரிமை. அதிகாரிகள் எல்லோரும் கன்னடத்தில் பேசணும் எழுதணுங்கிறத கொண்டுட்டார். அது நாளாக இங்கேயும் வரலாம். வர்றது எப்படி வரும்? அரசாங்கத்து மூலமாக வராது, பாதிக்கப்பட்ட நம்மாலே வரும். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வடக்கன்ஸுக்கு தமிழ் தெரியாது. அந்த விஷயத்தை நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ரமணா வந்து கேப்டன் நடித்த படம் நம்ம இவர் ஏஆர் முருகதாஸ் தான் கதாசிரியர் எழுதினார். முதல் படம் அது. அந்த படம் பிச்சுக்கிட்டு போச்சு. ஆமாம். கடைசியில் 10 நிமிஷம் சிவாஜி கணேசன் மாதிரியே பேசுவார், லெக்சர் பண்ணுவார். யார்? கேப்டன். முதல் தடவை பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் அதிகமாக பேசுகிறாருன்ட்டு. ஆனால் அதில் எவ்வளோ கருத்துக்கள் இருந்தது அப்படிங்கிறது படம் ஓடினப்புறம் தெரியும். இன்ஜெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதாவது ஒரு தனி மனிதன் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து எப்படி ஆட்கள் எடுக்கான்னு அந்த படத்தை பார்த்து தெரியும். அந்த மாதிரி இதுலேயும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஷாருக் கானுக்கு சொல்லியிருக்காரு. ஷாருக் கான் சரி செய்வோன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்ச நாள் லேட் பண்ண உடனே சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் மேலே இருந்த மோகத்தில் நம்ம படம் அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மதராசி எடுத்திருக்காரு. நல்ல படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மதராசி பற்றி பேசணும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போலாம் ஒரு படம் வரும்போது அதை வச்சு பார்த்து தான் அடுத்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறதுன்ற ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்தே ஒரு நாளில் 3 படம் ரிலீஸ் ஆகுறது, ஒரே மாதத்தில் பல படங்கள் ரிலீஸ் ஆகுறது, அதுவும் போட்டியோடு ரிலீஸ் ஆகும். இப்போ கூலி ரிலீஸ் ஆகும்போது வார் 2 ரிலீஸ் ஆச்சு. ரெண்டும் ஒன்றா போட்டி போட்டுட்டு வந்தது. அதே மாதிரி இப்போ மதராசியும் பாலா நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா பாலாக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனாலதான் இப்ப மதராசி டல் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? காந்தி கண்ணாடியை பத்தி சொல்லுங்க சார். அதாவது கேபிஐ பாலானா ஒண்ணு நல்ல கொடையாளி, சம்பாதிச்சப்புறம் இழந்து கொடுக்குறாரு. அது அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கம். இன்னொன்று என்னன்னா, அது எல்லா நிகழ்ச்சியும் பூந்து காமெடி பண்ணுவார். ஸோ கேபிஐ பாலாவுடைய ரசிகர்கள் எல்லோருமே காமெடி ரசிகர்கள். அதை எதிர்பார்த்து உள்ள வந்தானே ஏமாந்துருவான். கேபியுடைய கிண்டல்கள், அந்த இலக்காரமாக பேசுறது, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லை, கேபி போல இதில் கதாநாயகன் கூட சொல்ல முடியாது. அவர் துணை கதாநாயகன். ஏன்னா கதாநாயகன் வந்து டைரக்டர் பாலாஜி சக்திவேல் தான், கதாநாயகி அர்ச்சனா தான். அர்ச்சனா ஏற்கனவே தேசிய விருது வாங்கியிருக்கு. நடிப்பில் வேற ரேஞ்சுக்கு போயிருக்கு அர்ச்சனா. அதாவது ஒரு 60 வயசு பாலாஜி சக்திவேலும் ஒரு 50 வயசு அர்ச்சனாவும் இளமைக்கால தம்பதிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது கணவன் மேலே மனைவி உயிரை வச்சிருக்காரு, மனைவி மேலே கணவன் உயிரை வச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது இளைஞர்கள் அல்லாதவர்கள் என்ன போன்றவர்கள், அதுக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த சக்திவேலும் அர்ச்சனாவும் பார்க்கும்போது அர்ச்சனா மாதிரி ஒரு மனைவி தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே வராதுங்க. குடும்பத்தில் சண்டையே வராது. அதை நல்லா சொல்லியிருக்காரு. விசு படத்தில் வர்ற டைலாக் மாதிரியே பல டைலாக் பேசுகிறாரு பாலாஜி சக்திவேல். அதை கூர்ந்து கவனித்தோம்னா நம்ம லைஃப்பை கிராஸ் பண்ணிட்டு போன மாதிரியே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அதில் பலவீனம் என்னன்னா, அவர் வந்து ஒரு இளிச்சவாய மாதிரியே படத்தில் நடிச்சுக்காரு. ஒரு ஜமீன்தாராக இருந்தவர், அழகான வாலிபர், ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ண உடனே போங்கடா உங்கள் சொத்து வேண்டாம் ஊர் வேண்டாம்னு சொல்லி வந்து இங்கே தன்னை ஏழையாக வாழ்ந்து இருக்கார். அவர் வந்து எனக்கு கல்யாணம்னு சொல்லுவான்ல சின்னத்தம்பி மார்த்தாண்ட, அந்த மாதிரி இருந்து எப்படி இருக்கும்?
அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட லாஜிக் மீறல. லாஜிக் இல்ல. அதாவது திடீர்னு டிமானிட்டைசேஷன் வருது. அதாவது நாளையிலேருந்து 1000 நோட்டும் செல்லாது, 200 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா, 2000 ரூபா ஆமா செல்லாதுன்னாங்கல்ல, ஆமா. அது வந்துடுது. ஆனால் இவர் அப்போத்தான் வந்து வீட்டை அந்த ஜமீன் சொத்தெல்லாம் விற்று ஒரு 55 85 அளவு கொண்டு வருவார். அதை மாற்றுறதுக்கு சிரமப்படுறாங்கும்போது நமக்கு வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள யாருமே சிரமப்படலை. ஆமா. முதல்ல 10 நாள் அது பாட்டு நீங்கள் கொடுத்து வாங்கிட்டே இருக்கலாம். 10 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் இது நான் ஆமா, நீங்கள் யார் டைரக்டா போய் ஆதார் பேங்க்ல போட்டு மாத்தணும். கொடுத்தாங்க, அவ்வளோ. மற்றபடி வேற ஒன்றும் அதை பெருசா நம்ம கஷ்டப்படல. சாதாரண மக்கள் யாரும் மாற்றுறதுக்கு 1 கோடி ரூபா 2 கோடியோ மாற்றுறதுக்கு சிரமப்படல. அதில் சிரமப்படுற மாதிரி காமிச்சிருங்க, அவரை ஒரு வெளிச்சவாய் மாதிரி காமிச்சிருங்க. அது நம்ம கேபி போலாவும் அதுக்கு துணை போகிறார். போகிறவங்களாம் 35% கொடு 40% கொடுன்னா எங்கே 45% கொடுப்பாங்க? அந்த மாதிரி கதையில் பலவீனம். அந்த கதை திரைக்கதை வசனம் எழுதியவர் ஷெரீஃப். அவர் ஏன் இதை கவனிக்கலைன்னு நமக்கு தெரியல. இந்திய அரசு மேலே ஷெரீஃபுக்கு என்ன கோபம்னு தெரியல. அந்த டிமானிட்டைசேஷனை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், அதை தாழ்மைப்படுத்தணும்னு தான் அந்த படத்தில் நோக்கமாக எடுத்திருக்காரு. ரெண்டாவது கேபி போலாவும் அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சீனில் தான் வந்து அந்த காதல் வெளிப்படும், அவனுடைய காதல். அந்த நேரத்தில் இப்போ இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, வயதானவங்க எப்படி இருக்காங்கன்னு காட்டுவாங்க. வயதானவர்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவள் கேட்பா, நான் வந்து அன்னைக்கு வந்து ஜிமிக்கி போட்டிருந்தேன், அன்னைக்கு கம்மல் போட்டிருந்தேன், அன்னைக்கு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், அன்னைக்கு சேலை கட்டியிருந்தேன், இது எதையாவது நீ பாராட்டியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவன் சொல்லுவான், இதெல்லாம் பாராட்டலை, இதெல்லாம் எனக்கு தெரியும், அன்னன்னைக்கு இது போட்டு வந்தேன், ஆனால் எனக்கு பாராட்டுக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவான். இதுதான் வித்தியாசம், வயதானவர்கள் காதலுக்கும் இளங்காதலுக்கும் வித்தியாசம். அதை ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. பெரிய அளவுக்கு ஒன்றும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம் ஒரு தடவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கேபி போல் இனிமேல் அடுத்த படம் வந்து ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து, ஒரு காமெடி கலந்த காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து, இல்லை நமக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடித்தா தான் அவர் ஒரு நிரந்தர ஹீரோ ஆகிறதுக்கு உறுதி சொல்ல முடியும். ஓகே. ஒரு மலையாள படம் லோக்கான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆமாம். வசூல அள்ளி குவிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் லோக்கான்னு ஒரு படம் இருக்காம. படத்தை பார்த்தா ஹம்பக்கு, ஒரு கற்பனையில் ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா, அவள் எல்லாரையும் கொல்றா, இதுதான் கதை. அந்த மேக்கிங் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன் இந்த படத்தில் கதாநாயகி. இதுக்கு முன்னால் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த படங்கள்லாம் பெருசாக போகலை. ஆனால் இந்த படம் வசூலை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஓணம் பண்டிகைக்கு 6 நாள்லயே 100 கோடி வசூல். ஓணம் பண்டிகைக்கு மோகன்லால் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மோகன்லால் படத்தை தூக்கிட்டு இந்த படத்தை போட்டிருக்காங்க 3 நாள். அந்த அளவுக்கு வசூலில் தள்ளி மோகன்லாலையே ஓரம் கட்டிட்டாரு கல்யாணி பிரியதர்ஷன் அப்படின்னு பாராட்டுறாங்க. தமிழ்நாட்டிலும் நல்ல கலெக்ஷன். ஸோ படம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போயிட்டு படத்தை நீங்கள் வந்து கேட்டுட்டு போய் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.